Taste the Daily. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்த்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளிப்பட்டு ஒன்றியம் மற்றும் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பகுதிகளில் கழக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரமணா, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணிக்கோ ஹரி ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கி உறுப்பினர் சேர்த்தல் படிவத்தை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாக செயலாளர் பாக பொறுப்பாளர்கள் நியமன ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சூழி தொகுதியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொறுப்பாளர்களுக்கான பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் சருகுனியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் துவக்கி வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும், யார் அந்த சார் என்று கேட்ட மக்கள் தற்போது யாருடையது அந்த கார் என கேட்க தொடங்கிவிட்டதாகவும் விமர்சித்தார். ஆனால் 2 கேள்விக்கும் இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 5 ஆண்டுகள் நம்முடைய சருகினிலே நம்முடைய அன்பு தம்பி பிரபு அவர்களும், அன்பு தம்பி ஆரோக்கியராஜா அவர்களும், நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த தொடர்ந்து மாபெரும் வடமாடு திருவிழா என்கிற அளவில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் இதில் பங்கேற்று இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் வீரத்தின் அடையாளமாகவும், பாரம்பரியத்தின் அடையாளமாகவும், பண்பாட்டின் அடையாளமாகவும், நம்முடைய நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற வடமாடு திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட கோட்டூர் பேரூராட்சிகளில் 44,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை போடப்பட்டது. வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி நிதியிலிருந்து வடிகால் அமைத்தல், காங்கிரீட் சாலை, பேவர் பிளாக் சாலை அமைத்தல் போன்ற பல்வேறு பணிகளுக்கு 44,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை போடப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ கஸ்தூரி வாசு, ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.